அன்பும் அரணும் திருவள்ளுவம். வள்ளுவ பார்வை. அதிகாரம் 61. தூது. குறட்பா 682. அரசுகளுக்கிடையே கருத்து வேற்றுமை நேர்ந்த போது ஒருவர் எண்ணத்தை மற்றொருவருக்கு தூதுவர் மூலம் வெளிப்படுத்துவர். தூது செல்வானின் தன்மை கூறுகின்றது அதிகாரம். முன்னைய குறள் தூதுவன் பெற்றிருக்கும் இயற்கை பண்பாகிய மரபு வழி தன்மைகளை கூறியது. தூது செல்வான் பெற்றிருக்க வேண்டிய செயற்கை பண்புகளை விளக்குகின்றது தூதின் 2ஆம் குறட்பா. அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத 3. சொற்பொருள். அன்பு கடமையில் பற்று, அறிவு மதித்திறன், ஆராய்ந்த பொருந்த நாடிய, சொல்வன்மை மொழி வலிமை. தூது உரைப்பார்க்கு செய்தி சொல்லுபவருக்கு இன்றியமையாத இருக்க வேண்டிய 3 தகுதிகள். கருப்பொருள். தூதில் ஆர்வமுடைமை, பேசப் போகின்ற பொருளில் அறிவுடைமை, ஆராய்ந்து சொல்லும் சொல்லாற்றல் என 3ம் தூதுவருக்கு இன்றியமையாதனவாகும். கடமையில் பற்று, தொழிலறிவு, தெளிந்த கருத்துரை திறன் ஆகிய 3ம் தூது செல்வார்க்கு இன்றியமையாதன. அன்பு நல்லறிவு, நன்மை தீமையை ஆராய்ந்து சொல்லும் சொல் திறமை ஆகிய குணங்கள் தூது செல்லுபவர்களுக்கு தேவையான குணங்கள் ஆகும். அன்பு, பேரறிவு, ஆராய்ந்து பேசும் சொல்வன்மை இம்3ம் தூதுரைப்பாருக்கு இன்றியமையாதனவாகும். அறிவுடன் ஆராய்ந்து அன்புடன் சொல்லுதல் தூதுவர் பண்பு. அன்புடைமை ஆகிய நாட்டுப்பற்று, ஆன்ற குடிப்பிறத்தல், வேந்தவாம் பண்புடைமை ஆகியன இயற்கை பண்புகள். பொறுப்பில் கடமையுணர்வாம் அன்புடைமை, அறிவாற்றல், ஆராய்ந்த சொல்வன்மையாகிய 3 செயற்கை திறன்களும் பயின்று பெறத்தக்கனவாகும். அன்பு தன் பொறுப்பில் இருக்க வேண்டும். தம் பணியில் கடமையுணர்வு கொண்டு செயலாற்றுதல் செயலில் அன்புடைமையாகும். தன் பணியில் கடமையுணர்வு இருந்தால் நாம் பொறுப்புணர்வுடன் செய்வோம். அதனால் வரும் விளைவுகளுக்கும் பொறுப்பேற்போம் என்பது தெளிவு. தனது அரசின் பொதுவான வெளிநாட்டு கொள்கை பற்றியும் தூது செல்லப் போகும் குறிப்பிட்ட நாட்டுடன் உள்ள உறவுமுறை பற்றியும் தெளிந்த அறிவு கொண்டிருக்க வேண்டும். தான் எடுத்துச் செல்லும் செய்தியை பற்றி முழுதாக தெரிந்து வைத்திருக்கவும் வேண்டும். சொல்வன்மை என்பது சொல்ல வேண்டியதை ஆராய்ந்து சொல்லும் வல்லமையை குறிப்பது. சொல்லத்தக்க சொற்களை தேர்ந்தெடுத்து தான் கொண்டு சென்ற செய்தியை கேட்பவர் மனம் ஏற்கும்படி பேசும் திறன் பெற்றிருக்க வேண்டும் தூதுவர். தூது சொல்வதில் தனியாத விருப்பம் கொண்டு அச்செயலுக்கு வேண்டியவற்றை எல்லாம் ஆய்ந்தறிந்து அமைத்து கூறும் நலமும் கொண்டு செய்தி சொல்லுதல் தூதுவர்தம் செயல்திறமாகும் என்கின்றது குறள். அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத 3. வாழ்க வள்ளுவம், வெல்க குறளியம். வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்.